Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல 12th physicsக்கு இந்த quarterly exam 2024க்கான இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதுல இந்த வீடியோ நம்ம பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது ரெண்டையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 12th ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா சாப்டர் 7ல் 7.4.9 வரைக்கும் போர்ஷனில் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சாப்டர் 1ல் பாருங்கள், ஸ்டேட் கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கூலும் விதியை கூறுக, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், மின் புலம் வரையறு, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல், மேற்பொருந்துதல் தத்துவத்தை எழுதுக, டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், நிலை மின்னழுத்தம் வரையறு, டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் டைபோல் மொமெண்ட், மின் இருமுனை மற்றும் இருமுனை திருப்புத்திறன் வரையறு, வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ், ஒளிவட்ட மின்னிறக்கம் வரையறு, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின் பாயம் வரையறு, ஸ்டேட் காஸ் லா, காஸ் விதியை கூறுக, வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங், நிலைமின் தடுப்புரை என்றால் என்ன, வாட் இஸ் போலரைசேஷன், மின் முனைவாக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரெங்க், மின்காப்பு வலிமை என்றால் என்ன, why is it safer to sit inside a bus than open ground or under a tree during thunderstorm, மின்னல் இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை விட பேருந்தில் இருப்பது பாதுகாப்பானது ஏன், வாட் இஸ் கெப்பாசிட்டர், டிஃபைன் இட்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், மின் தேக்கி என்றால் என்ன, அதன் மின் தேக்கு திறனை வரையறு, prove that the energy stored in a parallel plate capacitor is q square by 2c, இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின் காப்பு வைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை விரிவாக எழுதுக, distinguish between coulomb force and gravitational force, ஈர்ப்பு விசை மற்றும் கூலும் விசை வேறுபடுத்துக, derive an expression for torque experienced by a dipole due to a uniform electric field, சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசையின் கோவையை பெறுக. To mention the applications of capacitors, மின் தேக்கிகளின் பயன்பாடுகளை எழுதுக. Obtain the expression for electric field due to a charged infinite plane sheet using Gauss law, மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை வருவி. Obtain the expression for electric field due to a uniformly charged spherical cell using Gauss law, மின்னூட்டம் பெற்ற ஒரு கோளக கூட்டினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை வருவி. Obtain an expression for capacitance of parallel plate capacitor, இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்தேக்கு திறனுக்கான கோவையை பெறுக. Distinguish between polar and non-polar molecules, மின் முனைவுள்ள மூலக்கூறுகள் மற்றும் மின் முனைவற்ற மூலக்கூறுகள் வேறுபடுத்துக. சாப்டர் 2ல define specific resistance or resistivity, give its unit, மின்தடை எண் வரையறு, define current density, give its unit, மின்னோட்ட அடர்த்தி வரையறு, அதன் அலகு யாது, ஸ்டேட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, ஓம் விதியின் நுண் வடிவத்தை கூறு, ஸ்டேட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை கூறு, why current is a scalar, மின்னோட்டம் என்பது ஒரு ஸ்கேலார் ஏன், வாட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட், பெல்டியர் விளைவு என்றால் என்ன, வாட் இஸ் தாம்சன் எஃபெக்ட், தாம்சன் விளைவு என்றால் என்ன, வாட் இஸ் சீபெக் எஃபெக்ட், சீபெக் விளைவு என்றால் என்ன, டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், வெப்பநிலை மின்தடை எண் வரையறு, ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஜூலின் வெப்ப விதியை கூறுக, டிஃபைன் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், மாறுநிலை வெப்பநிலை அல்லது பெயர்வு வெப்பநிலை வரையறு, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சூப்பர் கண்டக்டர், மீ கடத்து திறன் என்றால் என்ன, ஸ்டேட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃபின் மின்னோட்ட விதி மற்றும் மின் அழுத்த வேறுபாட்டு விதி கூறுக, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி, மின்திறன் மற்றும் மின்னாற்றல் வேறுபடுத்துக, மின் ஆற்றல் வேறுபடுத்துக, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைஸ், ஓம் விதிக்கு உட்படும் மற்றும் உட்படாத பொருட்களை வேறுபடுத்துக, டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி, இழுப்பு திசை வேகம் மற்றும் இயக்க எண் வேறுபடுத்துக, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், சீபெக் விளைவின் பயன்பாடுகளை கூறுக, derive the expression for power P equal to VI in electrical circuit, ஒரு மின்சுற்றில் திறனுக்கான சமன்பாடு என்பதை வருவி. சாப்டர் 3, ஸ்டேட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, ஆம்பியர் சுற்று விதியை கூறு, ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங் இடக்கை விதியை கூறு, in a galvanometer increasing the current sensitivity does not necessarily increase the voltage sensitivity, why, ஒரு கால்வனாமீட்டரில் மின்னோட்ட உணர்திறனை உயர்த்துவதன் மூலம் மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் உயர்வதில்லை ஏன்,
How can we increase the current sensitivity of a galvanometer? ஒரு galvanometerன் மின்னோட்ட உணர்திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம்? State Coulomb's inverse square law of magnetism. கூலும் அதிர்தகப்பு இது இருமடி விதியை கூறு. What is meant by magnetic induction? காந்தப்புலம் என்றால் என்ன? Define magnetic flux. காந்த பாயத்தை வரையறு. Define magnetic dipole moment. காந்த இருமுனை திருப்புத்திறனை வரையறு. Why phosphor bronze wire is used as the suspension wire in moving galvanometer? இயங்கு சுருள் கால்வனோமீட்டரில் பாஸ்பர் வெண்கல இழை பயன்படுத்தப்படுவது ஏன்? டிஃபைன் வால்டேஜ் சென்சிட்டிவிட்டி. மின்னழுத்த வேறுபாடு உணர்திறன் வரையறு. ஹிஸ்டசிஸ் காந்த தயக்கம். டிக்ளினேஷன் அண்ட் இன்க்ளினேஷன் காந்த ஒடுக்கம் காந்த சரிவு. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி காந்த உட்புகுத்திறன். மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி காந்த ஏற்புத்திறன். கியூரிஸ் லா கியூரி விதி. கியூரி வெய்ஸ் லா கியூரி வெய்ஸ் விதி. ஹவு டு யூ கன்வெர்ட் அ கால்வனோமீட்டர் இன்டு அன் அம்மீட்டர்? கால்வனோமீட்டரை அம்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய்? State and explain Biot-Savart law. Biot-Savart விதியை கூறு. Special features of magnetic Lorentz force. காந்தவியல் லாரன்ஸ் விசையை பற்றி கூறுக. அப்புறம் galvanometer into voltmeter. அப்புறம் differentiate electric field and magnetic field. மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தை வேறுபடுத்துக. Chapter 4ல Fleming's left hand rule. Fleming வழக்கை விதி. Quality factor. Q காரணி. Methods of producing induced EMF. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகள். RMS வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் RMS மதிப்பு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் தன்மின் தூண்டல் குணகம். அப்புறம் யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் 1 ஹென்றி. தன்மின் தூண்டல் அலகியாது. கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் DC பட் அலோஸ் AC ஒய். ஒரு மின்தேக்கி நேர்திசை மின்னோட்டத்தை அனுமதிக்காது மாறுதிசை மின்னோட்டத்தை அனுமதிக்கிறது ஏன்? பவர் ஃபேக்டர் திறன் காரணி. வாட்டில்ஸ் கரண்ட் சுழித்திறன் மின்னோட்டம். ஃபேசர் கட்ட வெக்டர்கள். எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றியின் பயனுறு திறன். எலக்ட்ரிக் ரெசோனன்ஸ் மின் ஒத்ததிர்வு. LC ஆசிலேஷன்ஸ் LC அலைவுகள். ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஒத்ததிர்வு அதிர்வெண். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு. ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏற்று மின்மாற்றி மற்றும் இறக்கு மின்மாற்றி. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் AC ஓவர் DC. நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகளை விவரி. Derive an expression for phase angle between the applied voltage and current in a circuit containing resistor only. மின் தடையாக்கி மற்றும் உள்ள AC சுற்று. How can you induce an EMF by changing area enclosed by coil? ஒரு சுல் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசை எவ்வாறு தூண்டலாம்? Derive an expression for self inductance of long solenoid. நீல கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டலுக்கான சமன்பாட்டை தருவி. சம்டைம்ஸ் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. Derive the expression for energy stored in an inductor. ஒரு மின் தூண்டலில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான கோவையை தருவி. Chapter 5 Displacement current இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். Electromagnetic waves மின்காந்த அலைகள். EV waves நான் மெக்கானிக்கல் மின்காந்த அலைகள் ஏன் இயந்திர அலைகள் அல்ல. Write down the integral form of modified ampere circuital law. சீரமைக்கப்பட்ட ஆம்பியரின் சுற்றுவிதியின் தொகையீட்டு வடிவத்தை எழுதுக. ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் பற்றி சிறு குறிப்பு வரைக. வாட் ஆர் ஃப்ரானோஃபர் லைன்ஸ் ஃப்ரானோஃபர் வரிகள் என்றால் என்ன அதனுடைய எலமெண்ட்ஸ். சாப்டர் 6 ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஒளி எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலகலினால் ஏற்படும் திசைமாற்ற கோணம். ஸ்னெல்ஸ் விதி. லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஒளி எதிரொலிப்பு விதி. பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி ஒளியின் மீளும் கொள்கை. ஸ்டார்ஸ் ட்விங்கிள் விண்மீன்கள் ஏன் மின்னுகின்றன? டோட்டலி இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் முழு அகை எதிரொலிப்பு. கண்டிஷன்ஸ் ஃபார் டோட்டலி இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் முழு அகை எதிரொலிப்பு ஏற்படுவதற்கான நிபந்தனைகள். ரேலே ஸ்கேட்டரிங் ராலே ஒளிச்சிதர்வு. ஒய்டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூ வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? கிளவுட்ஸ் அப்பியர் ஒயிட் மேகங்கள் ஏன் வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது? ரீசன் ஃபார் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை டியூரிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் சிறு திசை மாற்ற கோணம். வாட் இஸ் ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒப்புமை ஒளிவிலகல் எண். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண். ரெயின் கிளவுட் அப்பியர்ஸ் டார்க் மலை மேகங்கள் கருமையாக இருப்பது ஏன்? எண்டோஸ்கோப் ஒர்க் அக உள்நோக்கி செயல்படும் முறை. பவர் ஆஃப் லென்ஸ் லென்ஸின் திறன். ரிலேஷன் பிட்வீன் F and R ஃபார் அ ஸ்பெரிக்கல் மிரர் கோளக அடியில் F மற்றும் Rக்கு இடையான தொடர்பினை வருவி. ஆப்டிக்கல் பாத் ஒளியியல் பாதை. கிரிட்டிக்கல் ஆங்கிள் மாறுநிலை கோணத்திற்கான சமன்பாடு. ஈக்குவேஷன் ஃபார் அப்பேரண்ட் டெப்த் தோற்ற ஆழத்திற்கான கோவை. ரெயின்போஸ் வானவில் எவ்வாறு தோன்றுகிறது? மிரேஜ் அண்ட் லூமிங். காணல் நீர் மற்றும் குளிர்மாய தோற்றம். எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட் வைரம் ஜொலிப்பதற்கான காரணம்.
சாப்டர் 7ல் டிஃபைன் வேவ் ஃப்ரண்ட் அலைமுகப்பு, ஹைகன்ஸ் பிரின்சிபல், ஹைகன் கொள்கை, இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட், ஒளியின் குறியீட்டு விளைவு, ஃபேஸ் ஆஃப் அ வேவ், அலை ஒன்றின் கட்டம், கோரண்ட் சோர்சஸ், ஒளியியல் மூலங்கள், டிஃப்ராக்ஷன் விளிம்பு விளைவு, ரெசல்யூஷன் பிரித்தறிதல், ரேலேஸ் கிரைட்டீரியன் ராலே நிபந்தனை, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன், குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடுகள், ஃப்ரெனல்ஸ் டிஸ்டன்ஸ், ஃப்ரெனல் தொலைவு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசல்யூஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன், ஒளியியல் பிரிப்பையும் ஒரு பெருக்கத்தையும் வேறுபடுத்துக. சரியா? ஸோ இதை சொல்லி முடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதில் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு மிட் டர்ம் டெஸ்ட்லேயே நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த போர்ஷனில் நம்ம வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோமோ அதெல்லாம் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரிமைனிங் இருக்கும். அதையும் வந்து முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. இதில் இருந்தால் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. சரியா? தேங்க்யூ.